ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம செந்தில் ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம செந்தில் பண்ண தப்புக்காக மீனா வீட்டில் உள்ளவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே கெட்ட பெயர் வாங்கிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க அவ்வளோவா மீனா கூட யாருமே பேசுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டத்தில் இருக்காங்க. இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. மீனா மேலே எல்லாருமே ரொம்ப மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரியாதை எல்லாத்தையுமே நம்மளாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் மீனாவை தனியாக கூட்டிகிட்டு மீனா கிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நான் எல்லா உண்மையுமே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன். என்னை யார் என்ன வேணாலும் தப்பாக நினச்சிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இங்கே பாரு மீனா, நீ என்னை தடுத்தாலுமே நான் போய் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு அப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இருந்தாலுமே நம்ம செந்திலுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கோமதி மீனாவை ஒரு மாதிரி எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. சகஜமாக முன்ன போல் இப்போ நம்ம மீனா கூட பேசுறதில்ல. இதை பார்த்த நம்ம செந்திலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டம். அதனால் நம்ம கோமதி கிட்ட, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என் கூட பேசாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, ஏற்கனவே எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு கேளு, அதுக்கப்புறம் நீ என்னை அடித்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இடத்த காலி பண்ணு, உன்கிட்ட நின்று பேசக்கூட எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், சரிம்மா நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லணும் உன்கிட்ட, என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. மீனா வீட்டுக்கு தெரியாமல் லோன் போடணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே இல்லை. எல்லாமே நான் பண்ண தப்பு தாம்மா. அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னடா சொல்கிற, என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உளரலம்மா, அப்பா என்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க்கில் போட சொன்னாங்க. ஆனால் நான் அந்த பணத்தை பேங்க்கில் போடலம்மா. மீனாவுக்கு அப்பா முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்க, 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணுங்க, சீக்கிரமாக வேலையை வாங்கிடுவோம், அப்படி இல்லைனா வேறு யாராவது 20 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த வேலையை வாங்கிறதுக்கு கூட நிறைய பேர் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அதை நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக ரெடி பண்ணுற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு எப்போவோ சொல்லியிருந்தாரு. என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியலம்மா. சரி, இந்த பணம் பேங்க்கில் போட்டால் சும்மா தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அவசர புத்தியில் பணத்தை கொண்டு போயிட்டு மீனாவுக்கு அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீனா கிட்ட சொன்னேன். மீனாவுமே என்னை ரொம்ப திட்டினாம்மா, பணத்தை கொடுக்க வேண்டாம், போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்குன்னு கூட சொன்னான். ஆனால் அதுக்குள்ளவே அவங்க அப்பா அந்த பணத்தை ஆஃபீஸில் கொண்டு போய் கட்டிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் மீனாவை நான் சமாதானம் செஞ்சேன். இருந்தாலுமே இந்த விஷயத்த மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு மீனா எத்தனையோ டைம் என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் அதை கேட்கல. நான் நேரம் வரப்போ சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லாதன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் தான் கேட்டு வச்சுருந்தேன். ஆனால் திடுதிப்புன்னு உமையா அத்தையும் மாமாவும் பணம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலம்மா. அவங்க பணத்தை கேட்டப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்னைக்கு பணம் ரெடி பண்ணுறதுக்காக நானும் கதிரும் எங்கெங்கேயோ அலைஞ்சோம். ஆனால் பணம் ரெடி ஆகலை. நான் உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்னேன். ஆனால் நம்ம வீட்டு மானத்தை, கௌரவத்தை எல்லாத்தையும் காப்பாற்றினது மீனாதாம்மா. அந்த நேரத்தில் அவள் அடித்து பிடிச்சி முன்னாடியே லோனுக்கு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த லோனை போட்டு கொண்டு அப்பாவோட மரியாதையை காப்பாற்றினது மீனாதாம்மா. மீனா மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பு பண்ணது எல்லாமே நான் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் நடந்தது என்னவோ அது எல்லாத்தையுமே எங்கள் கோமதிக்கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதிக்கு பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னடா இம்புட்டு பெரிய வேலையை பண்ணியிருக்க, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது அம்புட்டு தான் உன்னை வீட்டிலே வைக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்கடா. உன்னுடைய கௌரவத்தையும் அவங்களோட கௌரவத்தையுமே மீனா காப்பாற்றிருக்க தான் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. அதே சமயம் மீனா மேலே இருக்க பாசமும் மரியாதையும் இன்னும் அதிகமாக தான் இருக்குது நம்ம கோமதிக்கு. மீனா கூட பேசணும்னு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குது அவங்களுக்கு. சரிடா, மீனா கிளம்பிட்டாளா? இப்போது 2 நாளாகவே அவள் கூட நான் ஒழுங்காக பேசுறது கூட கிடையாது. அவள் சாப்பிட்டாளா என்னன்னு கூட நான் கவனிக்கிறது கிடையாது. வீட்டுக்கு தெரியாமல் இப்படி லோன் எடுத்து கொடுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உன் அப்பாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டார்டா. உனக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னாலுமே நாங்கள் எல்லாருமே சந்தோஷம் தானே பண்ணுவோம், அதுக்கு குறுக்காக நாங்கள் எப்போவுமே நிற்க மாட்டோம்.
சரி இப்படி நம்மளை கேட்காம ஏதோ செஞ்சுட்டாங்களே, அது நடந்ததுக்கு அப்புறமாவது விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் மேலே கோவத்தில் இருந்தோம். ஆனால் மீனா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. டேய் பாவி, ஏன்டா? ஏன் உன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உனக்காக பணத்தை கொடுத்துருக்க மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் கொடுத்துட்டாலும் 1,00,000 பணத்தை கேட்டதுக்கே அவங்க கொடுக்கல, 10,00,000 பணம் கொடுத்துருப்பாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தப்பு எல்லாமே உன் மேலே தான் இருக்குது. பாவம் மீனா தப்பு பண்ணாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றா. தப்பை அவள் தலையில் போட்டுக்கிட்டு தண்டனையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நானுமே அவளை எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி பேசிட்டேன்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். இனிமே மீனா கிட்ட கோவமாக பேசாதீங்க. அதே சமயம் நான் பணத்தை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்டேயும் சொல்லாதீங்கம்மா. மீனா கூட நீங்களாவது சந்தோஷமாக பேசுங்க. நீங்கள் சந்தோஷமாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவோட மனசுமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே மீனா வந்து ஆஃபீஸுக்கு போனதுமே நிறைய வேலை இருக்குது. ஆனால் எந்த வேலையுமே அவங்களால செய்ய முடியல. வீட்டில் உள்ளவங்க நம்ம கூட சகஜமாக பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம மீனா. அதுக்கப்புறம் இங்கே கோமதி கிட்டேருந்து கால் வருது. மீனா, உனக்கு ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யுது அத்தை. எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட பேசவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படியோ அத்தை நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, என் மேலே இருந்த கோவமெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, எத்தனை வேலை இருந்தாலும் இருக்கட்டும், நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு உடனே கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு அத்தை, ஏதாவது பிரச்சனையா இல்லை உங்களுக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் சொல்லிவிட்டு நம்ம மீனா வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வராங்க. எங்கள் மீனா வந்ததுமே கோமதி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சுடுடி அப்படின்னு சொல்லி. ஏன் அத்தை, எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு செந்தில் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். செந்தில் தப்பு பண்ணதுக்கு நீ எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்ற. எல்லார் முன்னாடியுமே நீ எவ்வளோ தலை குனிஞ்சு நின்ற. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா, உன்னுடைய நல்ல மனசு என்னன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துமே உன்னை நான் ஒரு மாதிரி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிட்டேன். உங்ககிட்ட முகத்தை காட்டிட்டேன்டி, என்னை மன்னிச்சிடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க அத்தை, நீங்கள் என் அத்தை. நான் அடிக்கடிக்கு உங்களை என் அம்மா போலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது உண்மைதான் அத்தை. என்றைக்குமே நான் பொய்யா உங்களை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னது கிடையாது. உண்மையாகவே நீங்கள் என்னை பெற்ற அம்மாவுக்கும் மேலே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி மீனா, சரி வா நீ சாப்பிடுவ. 2 நாளாக நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட நான் கேட்குறதில்ல. வா வா நீ சாப்பிடு வா. உனக்கு பிடிச்ச குருமா குழம்பு, சப்பாத்தி, சாதம், சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுருக்கேன். உனக்கு எது பிடிக்குதோ உட்காந்து வயிறார சாப்பிடு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனாவுக்கு பரிமாறி விடுறாங்க. நம்ம மீனாவுமே வயிறார சாப்பிட்றாங்க. மீனாவுக்கு அப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ தான் மயிலும் ராஜியும் வராங்க. இங்கே நம்ம மீனாவுக்கு கோமதி பரிமாறுறத பார்த்ததுமே எங்கள் மயில் வந்து, என்ன அத்தை 2 பேரும் சமாதானம் ஆகிட்டீங்களா? ஓ, அப்போ மீனா மேலே இருந்த கோவமெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி. என்ன நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, ஏதோ தெரியாதனமாக நம்ம வீட்டு சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு மீனா ஏதோ இந்த விஷயத்த மறைச்சிட்டா. அதுக்காக அவ கூட பேசாமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, எப்படியோ நீங்கள் மீனா கூட பேசிட்டீங்கல்ல, அதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாக்கியம் வந்து மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன இந்த நேரத்தில் அம்மா கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க அத்தை, ஒரு ஃபோன் வந்திருக்கு, அம்மா தான் பண்ணியிருக்காங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுமே இங்கே நம்ம மயில் வந்து கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம், வாந்தி மயக்கம்லாம் வருதா இல்லையா? 3 மாதத்துக்கு மேலேயே ஆக போகுது. ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுதாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அம்மா, அதுதாம்மா எனக்கு பயமாகவே இருக்குது. எனக்கு சுத்தமாக வாந்தியே வரலை, மயக்கமும் வரலை, டயர்டும் ஆகலை. நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தாம்மா இருக்கேன். ஏதாவது இதனால் பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, நீ அதுக்கெல்லாம் அதை நினச்சி பயப்படாத. நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம். வீட்லேயே தான் ஏதோ அந்த கிட்டையை வச்சு நம்ம செக் பண்ணோம். அதுவே நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நீ
கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு. நான் உன்னை யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நீ உன் புருஷன் கூட ஹாஸ்பிட்டல் போவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. நான் ஒரு வேளை மாமா கூட போயிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப தப்பாக போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீ சொன்ன மாதிரி நீயும் நானும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலும் சொல்கிறாங்க. சரிடி, நீ இப்போ கிளம்பி வா, நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து கூப்பிடுறாங்க. சரிம்மா, நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரெடியாக கிளம்பி வராங்க. கோமதி கிட்ட நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மயில், நீ தனியாக போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மயில், பத்திரமா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவோம். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே பாக்கியமும் ரெடியாக இருக்காங்க. பாக்கியம் வந்து வா மயில், நீ ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் வரப்போவே சாப்பிட்டு தான் வந்தேன், அத்தை என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, உன் அத்தை புராணத்தை எடுத்துடாத, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பாக்கியம் போனதுமே அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்க நம்ம பாக்கியமும் மயிலும். அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து இங்கே மயில்கிட்ட சொல்லவும், மயிலும் பாக்கியமும் ஹாஸ்பிட்டல் அதாவது உள்ள டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டிலேயே செக் பண்ணி பார்த்தோம். அதாவது அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் 2 கோடு வந்தது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதே சமயம் எனக்கு வாமிட் மயக்கம் எதுவுமே வரல, டயர்டாகவும் ஆகலை, நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டாக்டருமே யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கான எல்லா ப்ராசஸுமே பண்ணுறாங்க. ஒரு ஸ்கேனுமே பண்ணுறாங்க. அப்போ தான் மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்க, குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம டாக்டர் வந்து மயில்கிட்டையும் பாக்கியங்கிட்டையும் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே பாக்கியத்துக்கும் மயிலுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, அப்போது ப்ரெக்னென்சி கிட்டில் ரெட்டைக்கோடு காட்டுச்சே அப்படின்னு சொல்லவும், ஒன்று எக்ஸ்பிரி ஆகிட்டு இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு கிட்டு வந்து குவாலிட்டியாக இருக்காது, நிறைய ப்ராப்ளம் கூட அதில் வருது, அதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு, எங்கள் பாரு மயில், அழுகாத இரு டாக்டர், இன்னும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்களேன், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாங்கள் குழந்த பிறக்க போகுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இந்த குழந்த மூலமாக தான் மயிலோட வாழ்க்கையே இருக்குது. இந்த குழந்த ஒன்று இல்லை அப்படின்னா மயிலோட வாழ்க்கையே டோட்டலாக காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. இங்கே டாக்டரே இருந்துட்டு, நாங்கள் கரெக்டாக தான் செக் பண்ணோம், உங்கள் பொண்ணு கர்ப்பப்பையில் ஏதோ ஒன்று வளருது, ஆனால் அது குழந்த கிடையாது, அதை நீங்கள் சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது ஒரு வகையான கட்டின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா என்னம்மா இப்படி ஆகிப்போச்சே, இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, இனிமேல் நானும் மாமாவும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதம்மா, எனக்கு குழந்த பிறக்க போகுது, இது மூலமாக என் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் அந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே எங்கள் பாக்கியக்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியத்துக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அழுகாத இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் அந்த கட்டியை கரைக்கிறதுக்காக எங்கள் டாக்டர் வந்து டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே சமயம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குழந்தையுமே நிற்கும், அதுக்காகவுமே நான் உங்களுக்கு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறாங்க. இவங்க வாங்கிக்கிட்டு இங்கே மயில் வந்து அவங்க அம்மாங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. மயில் பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாக்கியத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடி மயில், இப்படியே கொஞ்ச நாள் நீ இப்படியே மெயின்டைன் பண்ணு, அதான் குழந்த நிற்கிறதுக்காக மாத்திரையுமே எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, அதை போட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீக்கிரமாக அந்த கட்டியும் கரைஞ்சி அதுக்கப்புறமா உனக்கு குழந்தையும் நிற்கும், நீ கவலைப்படாத மயில், இப்போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க.
மயில் வந்து அழுகுறாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்கும்மா, வீட்டுக்கு போகவே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அத்தை கூட அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன திடுப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எது கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அம்புட்டு தான், என் சோலி முடிஞ்சிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. இங்கே பாருடி, இவ்வளோ சீக்கிரமாலாம் எந்த விஷயமும் தெரிஞ்சிடாது. சீக்கிரமாக நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு அந்த மாத்திரையெல்லாம் போடு. டாக்டர் சொன்ன மாதிரி கட்டி கரைஞ்சி உனக்கு குழந்தையும் நிற்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுதல் சொல்லி பாக்கியம் வந்து இங்கே நம்ம மயிலை வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே பாக்கியத்துக்கு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே களைப்பாக இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, என்ன மயில், உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், போயிட்டு வந்துட்டேன் அத்தை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா மயில், கொஞ்சமாக நீ சாப்பிடுவ இல்லையா, ஜூஸ் ஆச்சு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கஷ்டத்துலேயே படுத்து தூங்கிடுறாங்க. ரொம்ப நேரம் சாப்பிடாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனுமே வேலை முடிஞ்சு வராங்க. எங்கள் மயிலுக்கு சாப்பாடே இறங்கலை. ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம மயிலுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ கூட அவங்க ஒரு ஜூஸ் போட்டு கூட குடிக்கிறது கிடையாது. அந்த குழந்தை விஷயத்தவே நினச்சி, அதாவது டாக்டர் சொன்னதவே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன், கதிர், செந்தில், பழனின்னு ஹாலில் உட்காந்து எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே நம்ம மயில் வந்து அப்போ தான் வராங்க. ராஜி இருந்துட்டு, வாக்கா உட்காருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை வேண்டாம் ராஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசுகிறப்பவே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. மயங்கி விழுந்துடுறாங்க. கோமதி, வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே நம்ம கோமதி தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறாங்க. ஆனால் மயில் எந்திரிக்கிறதில்ல. உடனே சரவணன் வந்து பக்கத்துலேயே அவங்க, அதாவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க டாக்டராக தான் இருக்காங்க, தெரிஞ்சவங்க கூட, இப்போதைக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், சரவணனுமே டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம மயிலை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் சாப்பிடாமல் இருந்ததுனால தான் இவங்க மயங்கி விழுந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் இங்கே நம்ம சரவணன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்போ தான் நம்ம மயிலுமே கண் விழிக்கிறாங்க. மயிலை பார்த்து இங்கே சரவணன் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே மயில் கேட்கவும், இங்கே ராஜி சொல்கிறாங்க, அக்கா உங்கள் வயிற்றில் குழந்தை வளரலையாமே, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையாமே அப்படின்னு சொல்லவும், மயிலுக்கு படபடன்னு வருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சரவணன் வந்து இங்கே நம்ம மயில்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எனக்கு தெரியும் மயில், நீ கர்ப்பமாக இருக்கன்னு சொல்கிறப்பவே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. எப்படியாவது இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக தானே இப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்த. எந்தெந்த விஷயத்தில் உனக்கு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவு கூட இல்லைல்ல, படிக்காதவன்னு சொல்லிட்டு கரெக்டாக நிரூபிச்சிட்டில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, அவள் என்னடா பண்ணுவா, அவளை என்ன எதுக்குடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவள் எம்ஏ படிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைம்மா, இவ படிக்கவே இல்லை, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்லேருந்து எங்கள் மயில் என்னெல்லாம் பொய் சொன்னாங்களோ, நம்ம சரவணனுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரியுமோ எல்லாத்தையுமே எங்கள் கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க. கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நம்ம குடும்பத்தவே அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏதோ குழந்தை இருக்கே அப்படின்றதுக்காக தான் இந்த மயிலை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டேன், ஆனால் அதுலேயும் போய் சொல்லியிருக்கா இந்த மயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம சரவணன். சரவணன் அழுகிறத பார்த்துட்டு நம்ம கோமதியுமே ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. ஆம்பளை பிள்ளை இப்படி அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே நம்ம பாண்டியன் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரவும், என்ன எல்லாருமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே சரவணன் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன ஏதுன்னு கேட்கவும், சரவணன் இருந்துட்டு எல்லா உண்மையுமே பாண்டியன் கிட்ட சொல்லவும், பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பாண்டியன் அழுகுறாங்க. என் வாழ்க்கையே போச்சுப்பா, என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன், ஆனால் என் கனவை எல்லாத்தையுமே இந்த மயில் வந்து செதைச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க.
பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம். இங்கே நம்ம நம்ம மயில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியுமா, சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியுமான்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோடையும் கஷ்டத்தோடையும் இருக்காங்க மயில். பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா மயிலு, எங்கள் குடும்பத்தவே முட்டாளாக்கியிருக்கீங்க, பொய் சொல்கிறதுனா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உன் வீட்டில் உள்ளவங்க பொய் சொல்லிட்டாங்க, நீயும் சேர்ந்து பொய் சொல்லிட்ட, கல்யாணத்துக்கு அப்புறமாவது சரவணன்கிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கணும்ல, ஏம்மா எதுக்காகம்மா இப்படி பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாத்துறீங்க, அதெல்லாம் கூட விடு, இப்போது குழந்த விஷயத்துலேயும் பொய் சொல்லணுமா, சி உன்னெல்லாம் நினைக்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. சரவணன் இருந்துட்டு, இனி என்னால் மயில் கூட வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாண்டியன் இருந்துட்டு இங்கே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்பா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னால் இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லுவோம். இங்கே பாண்டியன் இருந்துட்டு, மயில் நீ கொஞ்ச நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. அது ரெடியான முடிவு எடுக்கிறாங்க. இங்கே நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாண்டியன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.